வணக்கம் guys, இன்னைக்கு நம்ம ஷேர்ஷா பைய ஒரு ரீல் எடுக்கணும்னு என்ன டான்ஸ் ஆட விட்டான். அது என்ன கதைன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. நேற்று நைட்டு டஃப் போயிட்டு வந்ததுனால காலையில லேட்டா தான் ஏஞ்சேன். இன்னைக்கு எனக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எக்ஸாம். அதை ஷார்ட்டா சொல்லணும்னா இங்கிலீஷ் எக்ஸாம் தான் அப்படி பேரை மாத்தி வச்சிருக்காங்க. பரிச்சை கரெக்டா 8:50 ஆரம்பிக்கும். ஆனா நான் காலேஜுக்குள்ள வந்ததே 9:11 தான். அதான் சொன்னால காலையில லேட்டா ஏஞ்சிட்டேன். ஆனாலும் படிக்கட்டுல குடு நேரி எக்ஸாம் ஹாலுக்குள்ள எப்படியோ போயிட்டேன். என்னதான் பரிச்சை வரைக்கும் லேட்டா வந்திருந்தாலும் 10:20 எப்படியோ எக்ஸாம் எழுதி சப்மிட் பண்ணிட்டேன். சிஏ எக்ஸாம்ன்றதுனால மொத்தமா 50 மார்க்குக்கு தான் கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா சும்மா எவ்வளவு மார்க் வரும்னு கணக்கெடுப்பு போட்டு பார்த்தேன். எல்லா கொஸ்டினுக்கும் குறைஞ்சபட்ச மார்க் தான் போட்டேன். எண்ட்ல 50க்கு 34 மதிப்பெண் வந்தது. அடடா, அதான் பாஸ் ஆயிட்டோமேன்ற ஆப்பில டைரக்டா அக்கா கடைக்கு போயிட்டு சாதத்துல சிக்கன் குழம்பு ஊத்தி வலுவா சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப கிளாஸுக்கு வந்து சேர்ந்துட்டேன். திடீர்னு எங்க மேம் ஜனா எங்க வாப்பா ஒரு கொஸ்டினுக்கு கிளாஸ் எடுன்ட்டாங்க. ஐயோ மேம், இப்பதான் கிளாஸுக்கு வந்தா கொஞ்ச நேரம் டைம் கொடுங்கன்னா இதை எடுத்தாதான் இன்டர்னல் மார்க் போடுவான்ட்டாங்க. அப்புறம் போய் எப்படியோ தைரியத்தை வர வச்சு பேசிட்டேன். அப்புறம் நம்ம நேமையும் மேம் நோட் பண்ணிட்டாங்க. தென் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஷேர்ஷா பைய கால் பண்ணி கிரவுண்ட் கிட்ட வாடான்னா அங்க போய் பார்த்தா மீரன் அண்ணாக்கு ஒரு டான்ஸ் ரீல் எடுக்கணும்னு என்ன ஆட சொல்லிட்டான். டேய், எனக்கு ஆடவே வராதுன்னு எவ்வளவு சொல்லி பார்த்தா, ஆனால் நீ ஆடியே ஆகணும்னு சொல்லி எப்படியோ பிடிச்சி ஆட வச்சிட்டான். ஏதோ எனக்கு வந்த ஸ்டெப் எல்லாம் கொஞ்சம் ஆடி இருக்கேன். அநேகமா இந்த நேரத்துக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருப்போம், போய் செக் பண்ணி பாருங்க. டான்ஸ் வேற ஆடிட்டு இருக்கும்போது கையில இருந்த வாட்ச் வேற அவுந்து கீழே விழுந்துச்சு. அதை வேற பார்க்காம எல்லாரும் அது மேலேயே மடார்னு மிச்சிட்டோம். வாரம் மட்டும் அவுந்துச்சு. சரி பரவாயில்ல, மாத்திக்கலாம்னு பாக்கெட்ல எடுத்து வச்சுட்டு ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு ரூமுக்கு போனதும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டைரக்டா ஜிம் கிளம்பி போயிட்டேன். எங்க மாஸ்டர் எனக்கு ஒரு 1 வீக் ஒர்க் அவுட் லிஸ்ட் அனுப்பி போட்டிருந்தாரு. அது இன்னையோட எண்டுக்கு வருது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற ஒரு ஒர்க் அவுட் லிஸ்ட் மாஸ்டர் அனுப்பிடுவாரு. அதை நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். நீங்களும் காலிஸ்தெனிக்ஸ் கத்துக்கணும்னா இன்ஸ்டால பாக்குறவங்க ஃபாலோவும், யூடியூப்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நான் சொன்னதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்டியோக்கு ஒரு 200 ஸ்கிப்பிங் பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டு இன்னைக்கான டேவை முடிச்சுக்கிட்டா நாளைக்கு ஒரு புது வீடியோல பாக்குறேன். டாடா பாய்.